இன்றைக்கி வந்த நாளில் சூப்பராக வந்து 2 பிளேசஸ் பார்த்தாச்சு. அடுத்து வந்து இவங்க எங்கே போகணுன்னு கேட்கும்போது நம்ம மாசிலா அருவி முடிச்சாச்சு, ரூமில் போய் ரெஸ்ட் எடுத்துக்கலாம், நாளைக்கு வந்து மற்ற இடத்தெல்லாம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. அப்படி தான் வந்து நாங்கள் கிளம்பினோம். ஸோ ரெசார்ட் எங்கே புக் பண்ணியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா கொல்லிமலையில் இருக்க நல்ல தம்பி ரெசார்ட்டு தான் புக் பண்ணியிருக்கோம். ஏன்னா எங்களுக்கு வந்து ஒரு ஃபேமிலியாக வந்திருக்கோம், எல்லாம் ஒன்றா சேர்ந்து தங்கணும், ஒரு டார்மெட்ரி மாதிரி எல்லாம் ஒன்றா சேர்ந்து தங்குற மாதிரியான ஒரு ரூம்ஸ் தான் வேணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி அந்த மாதிரி தேடும்போது இதுதான் இருந்துச்சு. ஸோ கிட்டத்தட்ட 18,000 சார்ஜ் பண்ணாங்க. இந்த ரேட்டுக்கு ஒர்த்தா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் யோசிக்கணும். ஏன்னா இதில் வந்து ஸ்விம்மிங் பூல் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம ஆன்லைனில் பார்க்கும்போது இருந்தது. ஆனால் நேரில் வந்து பார்க்கும்போது ஸ்விம்மிங் பூல் இருந்துச்சு, ஆனால் நம்ம நார்மலாக பார்க்குற ஸ்விம்மிங் பூல் மாதிரி இல்லாமல் ஒரு செட்டப் ஸ்விம்மிங் பூல் மாதிரி தான் இருந்துச்சு. அது ஒரு டிசப்பாயின்மெண்ட்டாக இருந்தது. இண்டோர் கேம்ஸ்க்காக கேரம் இதெல்லாம் வச்சுருக்காங்க, குழந்தைங்க விளையாடுறதுக்காக ப்ளே ஏரியா வச்சுருக்காங்க, பேட் பால்லாம் கூட இருந்துச்சு. அதெல்லாம் ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. ரூம் பார்த்திங்கன்னா இதை ரூம்னு சொல்ல முடியாது, கிட்டத்தட்ட ஒரு மண்டபத்தில் ஃபுல்லாக பெட்டு போட்ட மாதிரி ஒரு நியூ எக்ஸ்பீரியன்ஸாக தான் இருந்துச்சு.